நான் பாத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். எல்லா தப்பும் என் மேலதான். நேற்று ராத்திரி உங்க போட்டோ கடிக்க பாருங்க. போலீஸ் வருதுண்ணே. நீயும் ஓடி வந்துடுற. அப்படியே ஓடிடு, ஓடிடுண்ணே, ஓடு. ஓடுறா பாரு, அவனி பிடிக்க. அமைதாரே இப்படி பண்றீங்க? ரொம்ப அடிச்சிட்டு. ஏய், ஒடிக்க சொல்றேன். என்ன லாரி ஏத்தி பேசிக்கிறீங்க? அவங்க என்னடா சார் சொல்றீங்க? இறையா, அதுக்கு தயா நாங்க விசாரிக்க வந்திருக்கோம். சார், அவனுக்கு என்ன படங்க தெரியுமா சார்? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க வந்திருக்கோம். கோயிலுக்கு வர்றவங்க செய்யற காரியமாயா இது? சார், நான் தான் லாயர் வாசுதேவன் சார். நான் தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். இருக்கட்டுமே சார், நீங்க வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணி வந்திருக்கேன். 2 ஊரையும் மல்லுக்கட்டை விட்டுட்டு கடைசியா ஃபோன் பண்றீங்க. 10 பேர் செத்திருந்தா நாங்க வர்றதுக்குள்ள மேலிடத்துக்கு யார் பதில் சொல்றது? அத்தனை பேரை மிதிக்க சார் கூட்டி போய் உலகார பயிலுங்க. உன்னை முதல்ல உள்ள தூக்கி வச்சு மிதிக்கணும். நீ எதுக்கு இங்க வந்த? பிரச்சனைனா நேரா ஸ்டேஷன் வர வேண்டியதானே? அதை விட்டு போட்டு இங்க வந்து கட்டுப்பாடு கட்டிட்டு இருக்கீங்க. அவங்க பண்றதா நீங்களும் பண்றீங்க. நாங்க எதுக்கு இங்க இருக்கோம்? ஏமா, நீ எதுக்குமா அழுதுட்டு இருக்க? பையனோட அம்மா நீதானா? ஆமா சார், இவங்க தான் சார் அவன் அம்மா. கொஞ்சம் அமைதியா இல்லாதம்மா. யோ, பாடி எங்கேயா வச்சிருக்கீங்க? ஏய், சுனிதா உள்ள இருக்கு. நாளைக்குள்ள முடிவு எடுத்துறாங்களா? என்ன சொன்னாங்க? ஏய் ஏய், அவளை புடி. ஏய், நில்லுங்கடா. எப்படா? ஏய், போஸ்ட்மார்ட்டமே பண்ணியாச்சு போலுக்க. யோ பிசி, இது அவரியா? போங்கய்யா, போய் அவருங்கய்யா. அந்த கால் கட்டையா அவரு? அந்த ஓலை பைய எடு, ஓப்பன் பண்ணு. இந்த போட்டோ அடியா? ஏய் வாங்கடா. எனக்கு ஒன்றும் தெரியாது சார், நான் பண்ணல சார். எங்கடா ஓடுறேன்? ஓடுறேன் சார், நான் இல்லை சார். சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். சார்
அம்மா எனக்கு தொடக்கூடாதும்மா. பண்ணி வைக்கிறேன் சொல்லி இப்படி பார்த்து கிடைக்காதா உடனே தொடக்கூட முடியாம போயிட்டடா முத்து. ஐயோ. எம்மா, என் பிள்ளை போச்சு. லாரி ஓட்டுனது நான் தான் சார். மூர்த்தி, ஒரு நிமிஷம் இல்லை மாமா சொல்லி ஒரு நிமிஷம். ஆம்புலன்ஸ் எங்கயா? தகவல் கொடுத்துட்டோம், வந்துட்டு சார். ஏன்பா இப்படி அவசரப்படுற? அவசரப்பட்டு சரண்டர் ஆகிறோம். எனக்கு ஏன் ஃபோன் போட்டு வர சொன்னேன்? என்ன பண்ண சொல்கிறீங்க? இவ்வளோ நேரம் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன்னு உணரவே இல்லை. தப்புலேருந்து எப்படி தப்பிக்கணுங்கிறது மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தீங்களா அந்த அம்மாவை? பெத்த மகனை பறி கொடுத்துட்டு கதறி அழுகிறத. தப்பு மாமா. இந்த தண்டனையில் நான் தப்பிச்சிட்டேன்னா அதை நினச்சி ஒவ்வொரு நாள் செத்து செத்து பொழப்பேன். நான் கூப்பிட்டேங்கிற மரியாதைக்காக அவங்களாம் வந்திருக்காங்க. வேண்டாம், இனிமே யாரும் என்னால் கஷ்டப்பட வேண்டாம். தப்பு பண்ணது நான் தானே. நானே சரண்டர் ஆயிடுறேன். சரி சரி, உன் போக்கிலே பேசுவோம். போய் சரண்டர் ஆயிடு. நீ சரண்டர் ஆயிடு. 10 வருஷம் நீ உள்ளே இருப்ப. உன் குடும்பத்தை நினச்சி பார்த்தியா? சரி, அதை விட இத்தனை பயல்களும் எல்லா வேலையும் உனக்காக இழுத்து போட்டு செஞ்சுருக்காங்க. பிணத்தை ஒழிச்சு வச்சதே பெரிய கிரைமு. உனக்கு 10 வருஷம்னா இவங்களுக்கு 5 வருஷம். இவங்க தாய்மார்கள் அழுகிறத நினச்சி பார்த்தியா? ஏன்னா இது வெறும் ஆக்சிடென்ட் கேஸாக மட்டும் போகாது. அட்டெம்ப்ட் பிளான்டு மர்டர் தான். அதாவது திட்டமிட்டு கொன்று மறைத்து வைத்தல். தெரியுமா? என்ன பண்ண போற? சார், எங்களுக்கு நியாயம் கிடைக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். எங்களுக்கு என்னமா நீங்க அவங்களுக்கு சாதம் நடக்கிற மாதிரி தெரியுது. என்னையா பேசுற நீ? இப்போ இவ்வளோ பேசுறியே, முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? பிரச்சனைன்னு முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களை வர சொன்னதே அவங்க தான். அதுக்காக நாங்கள் அவங்க சைடில் கிடையாது. லீகலாக என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்வோம். லீகலா என்ன சார் செய்வீங்க? லாரியோட பிடிச்சி உள்ள வைக்கணும். செய்வீங்களா? செய்யறதுக்கு தயாரா வந்திருக்கான். முதல்ல பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புவான். ஜிஹெச்ல இருந்து ரிப்போர்ட் வரும். ரிப்போர்ட் படி என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா நாங்க செய்வோம். அதெல்லாம் எங்களுக்கு வேணாம். நாங்க 2 ஊருக்காரனை அடிச்சு மல்லுக்கட்டி சாகுறோம். குணத்தை ரோட்ல போட்டு நாரடிக்கிறது தான் உங்க எண்ணமா இருந்தா தாராளமா செய்யுங்க. பேசிக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. 4 பேர்த்த போட்டா சரியா வரும். செய்யுங்க சார். என்ன பண்ணுறதுனே தெரியல மாமா. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் சொல்கிறது மட்டும் கேளு. செத்தவன் ஏற்கனவே விஷம் குடிச்சு தான் செத்தான்னு போலீஸில் பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். இப்போ வந்துட்டு போனார்ல ஜிஹெச் டாக்டரு, அவரை வச்சு சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன். சரியா? இப்போ தப்பா கரெக்டாக சொல்கிறார் வக்கீல் ராமூர்த்தி. கொஞ்சம் அவர் சொல்கிறத கொஞ்சம் கேளுவேன். இதெல்லாம் சரியா வருமா? முதல்ல இப்படி பயப்படுறதை விடுங்க. எதுவும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். உன்னை அனுப்பிட்டு நான் ஊருக்குள்ளே போனேன்னா என் தொழிலுக்கு என்னையா மரியாதை? என்னைய அடிச்சிட்டானுங்க. நான் உன்னை மட்டும் காப்பாற்றலை, என் கௌரவத்தையும் தான் காப்பாற்றிக்கிறேன். பாத்தியா, பொய்ய சொன்னா கௌரவமா, உண்மையை பேசினா கேவலமா. என்ன செய்ய, உலகமே அப்படித்தான் இருக்கு. வா. சார் ஒரு நிமிஷம். மறுபடியும் என்ன சார்? ஒரு நிமிஷம் சார். ஒரு சின்ன கரெக்ஷன். அவன் ஆக்சிடெண்ட்டில் சாகலை சார். அவன் சூசைட் பண்ணி தான் இறந்துருக்கான். அப்படி தான் நினைக்கிறேன். கதையை மாத்திரானுங்கடா. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கங்க சார். எங்க நம்மால வாயா, அங்க வண்டி எடுத்து பூராத்தி ஏத்தி கொண்டு வாயா. போ, யார் லாரியில வாயா. ஓ, வா அந்த பக்கம்.
அதுக்கு ஓயா போ யோ, வண்டி ஸ்டேஷன் கொண்டு வந்துடு. கஷ்டப்படாமல் வாப்பா. நம்ம வக்கீல் மட்டும் இல்லைன்னா நேரம் நம்ம நிலைமை என்ன இருக்கும் தெரியுமா? அதை சொல்லு, போட்டானே போடு. அதை கேட்டவுடனே எனக்கே இருளடிச்சு போச்சு. மனுஷனுக்குள்ள உறுப்பு தட்டை பார்த்தியா? இளையருக்கு அரிசியை எடுத்து நெல்லாக்கி நிறமரக்கால நிரப்பிட்டான்ல. அவன் உருட்டு படத்தில் நீ தான் மிச்சிக்கணும். ஹாஸ்பிட்டலில் அறுத்து பரிசோதனை பண்ணுறவன அரிச்சுருந்தாருனா அவனை இவனை எல்லாம் கூட்டுக்கள் அவனே தான் இருப்பாங்க. எப்படியோ பொய் சொல்லினாலும் நம்மளை காப்பாற்றினால கோவப்படாத கொண்டி. ஏப்பா கொண்டி கடையை இங்கே விட்டு வரீங்க, வண்டியில் ஏற்றலையா? நான் ஏற்றுலான்னு தான் சொன்னேன். கிளவி தான் என்னமோ வியாக்கியானம் பேசுகிறேன். கோயிலுக்குன்னு விட்ட கடையா அங்கே அவுத்து விட்டுவாங்கடா. வீட்டுக்கு கொண்டு போனால் சாமி ஊத்த ஆயிரும். ஏழ்ரா என்ன சரிங்கடா. சரி எங்கே போற? கடையை அவுத்து விட்டு வரேன் சார். சீக்கிரம் ஐயா. அங்கேயே அவுத்துட்டு வந்துருக்க வேண்டியதுனடா. 10,000 ரூபாய்க்கு லாரியை பிடிச்சி 50 மைல் தாண்டி வந்து இங்கே வந்து அவுத்துருவீங்க.